மூன்றாவதாக இந்த ஆங்கில திட்டம் நமக்குள்ள வந்ததனுடைய மிகப்பெரிய சக்சஸ் அவர்களுக்கு, ஆனா மிகப்பெரிய பாதிப்பு என்னன்னா இது வர்க்க உணர்வை அதிகமாக ஏற்படுத்தியது. வர்க்க உணர்வுன்னா என்னன்னு தெரியுமா? கிளாஸ் டிவைடுன்னு சொல்லுவாங்க. வர்க்க உணர்வு, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படிங்கிற வர்க்க உணர்வை அதிகமாக இந்த ஆங்கில கல்வி ஏற்படுத்தியது. இப்ப இன்னும் சொல்லுவாங்க சில ஸ்கூல்ல, நீ நல்லா படிக்கலன்னா உன்னை கொண்டு கார்பரேஷன் ஸ்கூல்ல சேர்த்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் சொல்லுவாங்க. என்ன அர்த்தம் அப்படின்னா, கார்பரேஷன் ஸ்கூல் தரம் தாழ்ந்த கல்வி, இந்த ஸ்கூல்ல படிச்சா தரம் உயர்ந்த கல்வி. இந்த பள்ளிக்கூடங்களை படிச்சவங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு அவர்களுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்காது. சாதாரண பள்ளிக்கூடங்களாக ஒரு வர்க்க உணர்வை சின்ன வயசுல இருந்தே பள்ளி திட்டத்திலிருந்தே இந்த வர்க்க உணர்வை ஏற்படுத்துகிறது. அவர்கள் வந்த பிறகு இந்த கிளாஸ் டிவைட், வர்க்க உணர்வுங்கிறது அதிகமாக ஏற்படுத்தியது, குறிப்பாக அவர்களுடைய பாடத்திட்டத்தின் மூலமாக. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவை முழுமையாக எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய டிவைட் இருக்கிறத பாப்பீங்க. நல்ல ஸ்கூல்ல படிச்சு நல்ல காலேஜ் போயிட்டு அதன் மூலமாக நல்ல வேலையில் இருக்கிற ஒரு டிவைட் இருப்பீங்க. இன்னொரு டிவைட் பள்ளிக்கு செல்லாத கிராமங்களை சார்ந்த மக்கள், அவர்கள் இன்னொரு பக்கத்திலையும் பாப்பீங்க. இவ்வளவு பெரிய ஒரு பிரிவை ஏற்படுத்தியது இந்த ஆங்கில கல்வி திட்டத்தினுடைய மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் அவங்களை பொறுத்த வரைக்கும். ஆக இதுவரைக்கும் நாம் பார்த்த கல்வி திட்டத்தினுடைய பாதிப்புகள் இது. இப்பொழுது இருக்கக்கூடிய கல்வி திட்டம் நம்ம அதிகமா அடிப்படையாக ஒரு லேபிள் கொடுக்கணும்னா மெட்டீரியலிஸ்டிக் பிலாசபி ஆஃப் எஜுகேஷன் சொல்லலாம். மெட்டீரியலிஸ்டிக்னா என்ன அர்த்தம்? கேள்விப்பட்டிருக்கீங்களா? உணவுகள். மெட்டீரியல்னா என்ன அர்த்தம்? பொருள் சார்ந்த. கரெக்ட். மெட்டீரியல்னா அதாவது பொருள். கரெக்ட். பொருட்களை அடிப்படையாக வைத்து கொள்ளக்கூடிய ஒரு எஜுகேஷன் சிஸ்டம். சிம்பிளா சொல்லணும்னா எஜுகேஷனுடைய நோக்கமே, கற்றதனுடைய நோக்கமே பணம் சம்பாதிப்பது அப்படிங்கிற ஒரு கல்வி தத்துவத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இன்றைய உலகத்துல. கரெக்டா? இப்போ பல பேர் எண்ணத்துல நம்ம ரொம்ப நேர்மையா கேட்டு பார்த்தோம்னா, பணம் என்பது ஒரு அவசியம் தான், ஆனால் பணத்தை மட்டுமே எடுக்கக்கூடிய வாழ்க்கை முறைகள் எவ்வளவு பேருக்கு இருக்கு? பணத்தின் அடிப்படையிலேயே தன்னுடைய கெரியரை சூஸ் பண்றவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க? அது இப்ப இருக்கக்கூடிய மெட்டீரியலிஸ்டிக் பிலாசபி ஆஃப் எஜுகேஷனுடைய மிகப்பெரிய சக்சஸ். எந்த கெரியர் நான் சூஸ் பண்ணணும், நான் எதை படிக்கணும்னு ஆசைப்படுறேனோ, எந்த விஷயத்தை வச்சு நான் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேனோ, அது அனைத்துமே பணத்தை மையமாக வைத்துக் கொள்ள எடுக்கப்பட முடிவுகளாக தான் இருக்கும். இதே நோக்கம் மேலே இருந்து கீழே வரைக்கும் இருக்கிறத நீங்க பாப்பீங்க. ஒரு ரிசர்ச் ஸ்காலரா இருந்தாலும் சரி, இல்லைன்னா எல்கேஜிக்கு சேர்க்கக்கூடிய ஒரு பேரண்ட், தன்னுடைய பையனை எல்கேஜில சேர்க்கக்கூடிய ஒரு பேரண்ட் மைண்ட்லயும் இருக்கக்கூடிய சிந்தனையும் இதுவாகத்தான் இருக்கிறது. இது யாரும் நிராகரிக்கிறதுக்கு கிடையாது. 5th ஸ்டாண்டர்ட் போனாலும் அதே சிந்தனையோட தான் இருக்கான். 10th ஸ்டாண்டர்ட் போனாலும் வாதியார் சொல்றது நல்லா படி, அப்பதான் சம்பாதிக்க முடியும், அப்பதான் கார் வாங்க முடியும், அப்பதான் இது பண்ண முடியும். இது போன்ற சிந்தனைகளை அதிகமாக ஊட்டக்கூடிய கல்வி திட்டம் தான் இன்னும் இருக்கிறது. ரெண்டாவது, இந்த மெட்டீரியலிஸ்டிக் பிலாசபி ஆஃப் எஜுகேஷன் வரும்போது இதுல வேல்யூஸ் இல்லைன்னா எத்திக்ஸ் இல்லைன்னா மாரல்ஸ் சொல்லுவாங்கல்ல, பண்புகளுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுறது இல்லை. இந்த மெட்டீரியலிஸ்டிக் பிலாசபியில பணம் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி போகும்போது பண்புகளுக்கோ அதனுடைய நல்ல கேரக்டர் டெவலப் பண்ணணுமோ, ஒரு ஆளை முழுமையாக, ஒரு மனிதனை முழுமையாக உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு போக்கஸ் சுத்தமா போயிடுச்சு. கரெக்ட். ஒரு லைஃப்ல சக்சஸ்ஃபுல் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லணும்னா அவனுக்கு இந்த விஷயங்கள் இருக்கணும், இந்த பொருட்கள் இருக்கணும் அப்படின்னு தான் நாம வரையறுக்கிறோமே தவிர, அவன் சக்சஸ்ஃபுல் பர்சனாலிட்டினா அவன் உடல் நலம் நல்லா இருக்கணும், அவன் ஸ்டேபிள் மைண்டா இருக்கணும், நல்ல கேரக்டரா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கிரைட்டீரியாவே இல்லாம போயிடுச்சு. அதே கிரைட்டீரியா தான் ஸ்கூல்ஸ்லயும் இன்னைக்கு காலேஜ்லயும் அந்த கிரைட்டீரியா இல்லாம இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒரு யார் சக்சஸ்ஃபுல் பர்சனாலிட்டினா நல்ல மார்க் வந்தா ஓகே சக்சஸ்ஃபுல்னு சொல்லுவோம். அதே சக்சஸ் அப்படிங்கிற விஷயத்துக்கு ரொம்ப நேரோ டெபினேஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். பண்புகளுக்கு முக்கியத்துவம் கூட அதிகமாக மதிப்பெண்கள் மட்டும் பெற வேண்டும், மதிப்பெண்கள் மூலமாக நல்ல வேலை பிடிக்கணும், வேலை பிடிச்சா அப்படியே வளர்ந்துட்டே இருக்கணும். நீங்க செய்யற வேலை எவ்வளவு போரா இருந்தாலும் பரவாயில்ல செய்யுங்க, உங்களுக்கு அந்த வேலை பிடிக்காவிட்டாலும் பரவாயில்ல செய்யுங்க. இப்படிப்பட்ட ஒரு அழுத்தமான ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத, ஒரு கிரியேட்டிவிட்டி இல்லாத, புது புது விஷயங்களை கற்கக்கூடிய ஒரு ஆர்வத்தை தூண்டாத ஒரு கல்வி திட்டம் நமது மத்தியில் இருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா சோதரர்களே, இஸ்லாம் கூறக்கூடிய கல்வி திட்டம் முற்றிலுமாக வித்தியாசமானது. இப்ப நம்ம பார்த்ததுல இருந்து அனைத்திலும் வித்தியாசமான, அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு கல்வி திட்டமாகத்தான் இஸ்லாம் இருக்கிறது. இதை இன்னைக்கோ நேத்தோ இஸ்லாம்
புதுசா கொண்டு வரல. நாம புதுசா டிஸ்கஸ் பண்றோம். நமக்கு இந்த டாபிக் மேபி புதுசா இருக்கலாம், ஆனால் இந்த சிந்தனையை காலங்காலமாக இஸ்லாம் கொண்டு வந்து இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேரத்திலிருந்து இது போன்ற ஒரு சிந்தனையை, கல்வி கற்க வேண்டும் என்றாலே இப்படித்தான் இருக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தொடக்கி வைத்து விட்டார்கள். அதற்கு முன்னிருந்த நபிமார்களும் அதே சிந்தனையோடு தான் இருந்தாங்க. நம்ம இப்போ குர்ஆன் வசனம் ஓதி காட்டணும், ஓதுவீராக அப்படின்னு சொல்லிட்டு. கல்விக்கு முதலாவதாக கற்றல், படிக்க வேண்டும் என்பதற்கு இஸ்லாம் மிக அதிகமான முக்கியத்துவம் செலுத்துகிறது. நம்மளுடைய சமுதாயத்தில் அந்த முக்கியத்துவம் அவ்வளவாக காணப்படாவிட்டாலும் அது கற்றல் அப்படிங்கிற விஷயத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமான முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். இது பேச்சளவுல மட்டும் கிடையாது, நடவடிக்கையில செய்து காமிச்சிருக்காங்க. சஹாபாக்களும் அவருக்கு பின்வந்த அவருடைய தோழர்களும் அதிகமாக படித்தலில் போக்கஸ் செஞ்சிருக்கிறத நீங்க பாப்பீங்க. என்னோட பல டாக்குமெண்ட்ரிஸ் இருக்கு, நான் கொடுக்குற ஒரு நாள் போட்டு காமிக்க சொல்றேன். முஸ்லிம் ஸ்காலர்ஸினுடைய கான்ட்ரிபியூஷன் மிடீவியல் டைம்ஸ்ல, முஸ்லிம் ஸ்காலர்ஸினுடைய உலகத்திற்கு அவர்கள் செய்த கான்ட்ரிபியூஷன் என்ன, அவங்க என்ன பங்கு வச்சாங்க, சயின்ஸ்லயும் சரி, டெக்னாலஜிலையும் சரி, மெடிசன்லயும் சரி, இது போன்ற துறைகள்ல அவங்க என்ன சாதிச்சாங்க அப்படிங்கிறது. பெட்ரன் ரஸ்ஸல்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸ் எழுத்தாளர் இருக்காரு, முஸ்லிம் கிடையாது. அவர் சொன்னாரு, 7வது செஞ்சுரியில இருந்து உலகம் ஃபுல்லா டார்க் ஏஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உலகத்தினுடைய எந்த நாகரிகமா இருந்தாலும் சரி அதை டார்க் ஏஜஸ் சொல்லுவாங்க, ரொம்ப இருண்ட காலம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இருண்ட காலம்னா அந்த டைம்ல எந்த விதமான டெவலப்மெண்ட்மே கிடையாது. அது வரைக்கும் எந்த விதமான ஒரு மிகப்பெரிய ரிசர்ச் ஒர்க்கோ பல யூனிவர்சிட்டிஸோ காலேஜஸோ கிடையாது. ஆனா இஸ்லாமிய துணைக்கண்டத்தில் மட்டும் இருந்தது. இஸ்லாம் எங்கெல்லாம் இருந்துச்சோ அந்த இடத்துல மட்டும் அதிகமாக யூனிவர்சிட்டிஸும் காலேஜஸும் நடத்தி கொண்டிருந்தார்கள் முஸ்லிம்கள். ஈராக் பக்தாத் என்கிற இடத்துல ஒரு கேந்திரமாக திகழ்ந்தது. அவர்கள் என்ன விஷயங்கள்ல தேர்ச்சி அடைந்தாங்கன்னு சொல்லி பார்த்தாவே எல்லா துறைகளுமே வந்துடும். பிலோசபியா இருந்தாலும் சரி, கண் மருத்துவமாக இருந்தாலும் சரி, மெடிசன் சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருந்தாலும் சரி, ஆல்கமி அப்படிங்கிற ஃபீல்ட் சரி, கெமிஸ்ட்ரியா இருக்கட்டும், எந்த ஃபீல்ட்ஸா இருந்தாலும் முழுமையாக அவர்கள் இறங்கி வேலை செய்த ஒரு கலாச்சாரத்தை பார்ப்பீர்கள். இது எல்லாத்துக்குமே எங்க மோட்டிவேஷன், ஏன் முஸ்லிம்கள் இப்படி செஞ்சாங்க? உலகம் ஃபுல்லா இரண்ட காலமாக யாரும் கற்காமல் பெரிய ரிசர்ச் ஒர்க், ஆய்வு ஒர்க்ல எதுலையுமே இல்லாம முஸ்லிம்களுக்கு மட்டும் எங்கேருந்து அந்த மோட்டிவேஷன் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்டாக்கிய தோழர்களுடைய குவாலிட்டி அது. அவர்கள் குர்ஆன்ல இருந்து மோட்டிவேஷன் பெற்றாங்க. எந்த அளவுக்குன்னா, நமக்கு தெரியும் இஸ்லாத்துல சொல்லியிருக்கு, எந்த ஒரு நோயாக இருந்தாலும் சரி அந்த நோய்க்கு நிச்சயமாக குணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒரு வசனத்தை வைத்துக் கொண்டு மட்டும் முஸ்லிம்கள் பல இடங்களில் தெரிவிக்கிறார்கள். எந்த அளவுக்குன்னா, மற்ற கலாச்சாரங்கள் இருக்கக்கூடிய லிட்ரேச்சர், கிரீஸ்ல இருக்கக்கூடிய லிட்ரேச்சர், இந்த லிட்ரேச்சர் எல்லாத்தையும் எடுத்து ஒரு பெரிய டிரான்ஸ்லேஷன் பண்ணாங்க அரபிக்ல டிரான்ஸ்லேட் பண்ணி உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நோய்களுக்கும் நிச்சயமாக ஒரு தீர்வு இருக்கு நல்லாவே சொல்லிட்டான். அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் அவங்களுக்கு போதும். உள்ள இறங்கினாங்க, ஆய்வுல இறங்கினாங்க, அதிகமான கண்டுபிடிப்புகள் செய்தார்கள். பல இஸ்லாமிக் சயின்டிஸ்ட், முஸ்லிம் சயின்டிஸ்ட் இருக்காங்க. அவர்கள் செய்த சாதனைகளும் இன்று மாடர்ன் சயின்ஸ்ல எந்த அளவுக்கு அவர்களிடம் இருந்து இப்ப இருக்க சயின்டிஸ்ட் கற்றுக்கொள்கிறாங்க அதனுடைய விஷயங்கள் தெரியும். ஆக அடிப்படையில் இஸ்லாம் கற்றலுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கிறது. சாதாரண முக்கியத்துவம் கிடையாது, ரொம்ப அதிகமான முக்கியத்துவம். எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, சீனா சென்றேனும் சீர்கல்வி தேடுங்கள். எந்த ஊருக்கு வேணாலும் போய் படிங்க, எவ்வளவு தூரமா இருந்தாலும் பரவாயில்ல, படிக்கணும்னா போய் படிங்க. கற்றலுடைய முக்கியத்துவம் அவ்வளவு அதிகமாக இருக்கிறது. இரண்டாவது, இப்படி கற்றலுடைய நோக்கம், ஏன் கற்க வேண்டும், ஏன் படிக்கணும்னு சொல்லி அவ்வளவு மோட்டிவேஷன் இருக்கு இஸ்லாத்துல. மக்களுக்கு பயன்படணும். வேற அடிப்படையிலேயே அல்லாஹ் அந்த உலகத்தை படைக்கும் போது நமக்கு அதை கத்துக்கொள்ள ஒரு விஷயமா தான் ஆக்கியிருக்கான். கரெக்டா? சும்மா விளையாட்டுக்கு படைக்கல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொன்னா, இந்த வானத்தையும் பூமியையும் விளையாட்டுக்கு படைக்கலப்பா, நீ விளையாடுறதுக்கோ சும்மா என்ஜாய் பண்ணிட்டு போறதுக்கோ நான் இந்த உலகத்தை நான் படைக்கல, நீ நிறைய விஷயம் கத்துக்க வேண்டியிருக்கு, சிந்தித்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க குர்ஆன் வசனங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். அது நீங்கள் விளையாடுவதற்கோ இல்லைன்னா உல்லாசமாக இருப்பதற்கோ அந்த உலகத்தை நான் உங்களுக்காக படைக்கவில்லை. நீங்கள் கற்றுக்கொள்வதற்கும் உங்களுக்கே நீங்கள் பயன்படுகின்ற விஷயங்களை, பல விஷயங்களை நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு நான் ஒரு மூளையை கொடுத்துருங்க. அப்படி நீங்க கண்டுபிடிக்கும் பொழுது உங்களுக்கும் மகிழ்ச்சி ஏற்படும்.
உங்களுடைய சிந்தனையை நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் பயன்படுத்துகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில ஒரு ஃபுல்ஃபில் ஃபீலிங் இருக்கும். நீங்க முழுமையாக இருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் உங்களுக்கு வரும். ஆக கற்றுதலினுடைய சுகம் வந்து யார் காணுவாங்கன்னா, யார் அதை பயன்படுத்துகிறார்களோ, அவருடைய சிந்தனை எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் தான் அதனுடைய சுவையை அறிவார்கள். நம்ம பல பேர் யோசிப்போம், ஒரு பிஎஸ்சி முடிக்கிறதுக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்கு, எம்எஸ்சி முடிக்கிறதுக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு. ஆனா ஜஸ்ட் மார்க்குக்காகவோ டிகிரிக்காகவோ படிக்கிறவங்க இல்லாம உண்மையில அவங்க என்ன படிக்கிறவங்க புரிஞ்சு படிச்சு இன்ட்ரெஸ்டோட படிச்சு என்ன படிக்கிறாங்க, அது எப்படி அப்ளை ஆகுது, கெமிஸ்ட்ரி படிக்கிறாங்கன்னா கெமிஸ்ட்ரி பிராக்டிக்கலா எப்படி அப்ளை ஆகுது அப்படின்னு யோசிச்சு படிக்கிறவங்களுக்கு ரொம்ப ஆர்வம் இருக்கும். அவங்க ஸ்டார்டிங்கே சொல்லிடுவாங்க அட்லீஸ்ட் ஒரு பிஹெச்டியா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு ஆர்வம் இருக்கும். காரணம் என்ன, ஒரு விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா அதை விடவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அடிக்ஷனை வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு மைண்ட்ல கொடுத்துருக்கான். ஒரு விஷயம் நமக்கு பிடிச்சு போயிடுச்சு, எந்த துறை நமக்கு பிடிச்சிருக்கோ அதுல நம்ம இறங்கிட்டோம்னா அதை வந்து யாராலுமே நம்ம நிறுத்த முடியாது. ஆக கற்றல், அதனுடைய முக்கியத்துவம், அதனுடைய சுவையை நாம் உணர வேண்டும்.